ஹலோ கைஸ், வெல்கம் பேக் யூடியூப் சேனல். ஸோ டுடே இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வந்து காஸ்டியூம் டே ஏதாச்சும் ஒரு காஸ்டியூம் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். அதோட எபிசோட் 4 தான் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த எபிசோட் 4ல் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி என்னோட இல்லை எங்கள் அம்மாவோட ஓல்டு சாரீ வந்து எடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, பியூர் பட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதில் எனக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு இதில் வந்து முந்தானி வந்து ரொம்ப வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் முந்தானியை வந்து தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் வந்து கிளாத் கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ட்ராப் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அது பேக் அதுன்னு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இதான் வந்து ஸ்கர்ட், இது வந்து ஹேண்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு இது 3 பீஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது. கட் பண்ணி சுருட்டி வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்துட்டு லைனிங் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நெக் டிசைன் வந்து பண்ணியிருக்கு. பேக்கில் வந்து ப்ளைனாக வந்து அப்படியே வந்து விட்டாச்சு. பேக்கில் வந்து எந்த ஒரு டிசைனும் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு பேக் லைனிங் அட்டாச் பண்ணக்கப்புறம் நான் வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹேண்டுக்கு வந்துட்டு பார்டர் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ பார்டர் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டோம். இது வந்து அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க. இந்த அமுக்கு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஜாயின் பண்ண மாதிரியே வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த அமுக்கு தையல் வந்து போடுறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கு வந்து இந்த ஓல்டு சாரீ வந்து வந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு தைச்சி முடிக்கிறதுக்கு. ஸோ இதை நான் வந்து என்ன 2-3 நாள் விட்டு அந்த மாதிரி தான் வந்து தைச்சேன் எனக்கு டைம் கிடைக்கும்போது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வந்து தெரியும், ஜாயின் பண்ண மாதிரியே வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட நம்மளுக்கு ஸ்கர்ட் இருக்கும் இல்லையா, ஸ்கர்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டுன்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம மேலே வந்து இருக்க க்ராப் டாப்போட ஸ்கர்ட்டை தான் வந்து ஜாயின் பண்ணால் தான் வந்து அது வந்து மேக்ஸி ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஸ்கர்ட்டுன்னே சொல்கிறேன். இதில் வந்து டபுள் பார்டர் தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் பார்டரையும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்கிள் பார்டர் வச்சோன்னா அது வந்து தின்னாக தான் தெரியும். ஸோ டபுள் பார்டர் வச்சோன்னா நல்லா லென்த்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு போகணும் இந்த அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பட்டு சாரீ வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கர்ட்டோட 2 சைடுமே வந்து மடிச்சு அடிக்கணும். ஸோ ஸ்கர்ட்டில் என்ன வேலைன்னா 3 வேலை, 4 ஒர்க் தான் வந்துருக்கும். பார்டர்ஸை வந்து கட் பண்ணி 2ஆக வந்து ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 சைடு ஓரத்தையும் வந்து தைக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே ஃப்ளீட்ஸ் தான் வந்து எண்டு வரைக்கும் வந்து வரணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒன்று வந்து கம்மியாக, ஒன்று வந்து சின்னதாக அந்த மாதிரி வச்சோன்னா அதோட லுக் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரே லெவலில் வர மாதிரி வந்து பார்த்து வந்து நம்ம வந்து தைக்கணும். ஃப்ளீட்ஸ் வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான், டக்குன்னு வந்துடும். அதை வந்து நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து பழகி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். ஒன்று மடித்து வைக்கிறது தான் இந்த ஃப்ளீட்ஸு. ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, ரொம்ப சின்ன வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறப்போ நம்மளோட இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை வந்து சுருக்கி வைக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறது இந்த ஸ்கர்ட்டையும் நம்ம மேலே இருக்க க்ராப் டாப்பையும் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸி. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுருக்கி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்லாம் நல்லா அழகாக வந்து ஃப்ளீட்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாரீ வந்து ஒரு டபுள் கலர் சாரீ. ஒரு பக்கம் பார்த்தா மெரூனாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா நல்லா வந்து ஒரு ப்ளூ சைன் மாதிரி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்டரில் ஆரஞ்சு கலரில் மாதிரி ஒரு வந்து பார்டர். ஸோ டபுள் பார்டர் கொடுக்கவும் நல்லா இருக்குது, பார்க்க லுக் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நெக் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கை அட்டாச் பண்ணிவிட்டு சைடு அடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டையும் க்ராப் டாப்பையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மேக்ஸி வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணக்கப்புறம் வந்துட்டு என்னோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சைடு 2யும் வந்து
பிடிக்க போகிறேன். ஸோ வந்துட்டு பிடிக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த பிடிச்சு கொடுத்த வந்து எங்கள் அம்மா தான். ஸோ நான் வந்து மிஷின்லேயே இதை வந்து ஒரு 2-3 நாள் வச்சு பொறுமையாக தைச்சனால அவங்களே வந்து எனக்காக தைச்சி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ வந்து சைடு அடிக்கும்போது எப்பவுமே வந்துட்டு ஒட்டி அடிக்கக்கூடாது. ஸோ வந்து இடம் நல்லா விட்டு அடித்தா தான் நம்ம ஃபேட்டானாலும் லீனானாலும் நம்மளுக்கு டைட் வேணும்னா டைட் பண்ணிக்க முடியும். லூஸ் வேணும்னா நம்ம வந்து பிரித்து விட்டு பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்க முடியும். உள்ளே வந்து துணி கொடுத்து வந்து தைக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக என்னோடய அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து நல்லா பாக்ஸ் வச்சதுனால நல்லா பஃபியாக வந்து வந்துருச்சு. ஸோ டபுள் பார்டர் கொடுத்தனால அந்த லுக்கே வந்து மாறுது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. டபுள் பார்டர்ஸ் வந்து கொடுக்குறனால நம்மளுக்கு நல்லா ப்ராடாக வந்து இருக்கும். நல்லா வந்து லென்த்தாக இருக்கும். நல்லா பஃபினஸ்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நான் வந்து எந்த ஒரு டிசைனும் வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஒரு சாரீலே நிறையா டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு ப்ரௌன் ஷைனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ளூ கலர்லேயும் வந்து ஷைனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைப்ஸும் இடையில வந்து வருது. அதுக்கு அந்த பார்டர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கனால அவ்வளவா நான் வந்து டிசைன் பண்ணலை. ஸோ ஹேண்ட்லேயும் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து தான் வந்து வச்சுருந்தேன். அந்த பார்டர் கிட்ட மட்டும் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிட் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பபிள்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த நம்மக்கிட்ட இருக்க ஓல்டு சாரீ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லாட்டி கோயிலுக்கு போகும்போது வேர் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் அந்த மாதிரி தான் வந்து பபிள்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதை தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங்கில் வந்து ஸ்கர்ட் கட் பண்ணும், கிராப் டாப் கட் பண்ணும், ஹேண்ட் வந்து கட் பண்ணும். இது 3 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கர்ட்டில் வந்துட்டு 2 சைடு ஓரத்தை வந்து அடிக்கணும். பார்டர் வந்து அட்டாச் பண்ணணும். ஃப்ளீட்ஸ் அடிக்கணும். ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடு லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும். நெக் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து ஹேண்ட் வந்து அட்டாச் பண்ணிட்டு ஃபிட் பிடிச்சிட்டு கிராப் டாப்பையும் ஸ்கர்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் சொன்ன இன்றைக்கான காஸ்டியூம் டேயில் இதுதான் வந்து நம்மளோட காஸ்டியூம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து காஸ்டியூம் டே தான். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ பின்னாடி நாட் வைக்க வேணாம். இந்த மாதிரி வந்து கிட்ட ஒரு நாட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு 2 சைடு இருக்க ஃப்ளவர் மாதிரி அட்டாச் பண்ணி அந்த நாட்டையும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.